வணக்கம் நண்பர்களே. தென் மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கும் கிறிஸ்தவர்கள், பொதுவாக தென் மாவட்டம்னா குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை சற்று கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டளவில் சற்று அதிகமாக இருக்கும். அந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் இப்பொழுது சிறப்பு பிரார்த்தனைகள் நடக்கிறது ஒரு நபருக்காக. முதல்ல விஜய் நம்ம மதத்தை சார்ந்தவர், இவர் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு சாதகம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர் எந்த நேரத்திலும் பிஜேபி பக்கம் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவர் விருப்பப்படுகிறாரோ விருப்பப்படலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர் பிஜேபியினுடைய பக்கம் ஒரு நிர்பந்தம் காரணமாக கூட, அது அமலாக்கத்துறை, வருமான வரி என்று பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. இத்தனையும் இணைந்த ஒரு நிர்பந்தத்தினால் அவர் பிஜேபியின் பக்கம் சென்றாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அரசியலை விட்டு விலகினாலோ நமக்கு நம்முடைய தேவாலயங்கள் நடத்துவது கூட சிரமமாகிவிடும். காரணம், பிஜேபியினுடைய செல்வாக்கு அதிகரித்துவிடும். இப்படி ஒரு பயத்தில் அங்கிருக்கும் அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ தலைவர்கள் அல்லது அந்த குருமார்கள் வச்சுக்கோங்களேன், நாம் சிறப்பு பிரார்த்தனை செய்ய வேண்டும். யாருக்காக? திமுக வர வேண்டும் என்பதற்காக சிறப்பு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து சிறப்பு பிரார்த்தனைகள் தொடங்கிவிட்டனங்கிற செய்தி வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேவன் ஒருவனே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்க சக்தி படைத்தவர் அப்படின்ற ஒரு வாசகத்தை தங்களுடைய மனதுக்குள் பதிய வைத்து செயல்படுகின்ற கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு கட்சியினுடைய, அரசியல் கட்சியினுடைய செல்வாக்கினால் நாம் வாழ்ந்து விடுவோம், அரசியல் கட்சிகள் நம்மளை வாழ வைக்கும், அரசியல் கட்சிகளுடைய மிகப்பெரிய ஆதரவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தனிநபர் பின்னால் சென்று தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்துக்கொள்ளும் அளவுக்கு கிறிஸ்தவ மதம் மலிவாகிவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. அத்தனை இறங்கி போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி வரும். விஜய்க்கு வேட்பாளர் பட்டியலை தயார் செய்வதற்கு, வேட்பாளர்களை அடையாளம் காண்பதற்கு கிறிஸ்தவ மிஷினரிஸ் தான் இப்போ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. இப்போ இங்கே ஒரு மத பாகுபாடுகள் அரசியல் மட்டம் அளவில் கெடுத்து குட்டிச்சவராகி வைத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவில் வந்தால் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து, எந்த மதம் ஆதிக்கம் செலுத்தினாலும். ஆனால் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் நாம் அதை கணிக்க வேண்டியிருக்கிறது. கிறிஸ்தவ மிஷினரிகள் உண்மையிலேயே அப்படி செயல்படுகிறதா? தொடர்ந்து பேசுவோம். சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.